சூர்யா நடித்த ஜெய் பீம், வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை, இந்த மாதிரி படங்கள்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்து எமோஷனல் ஆகிருப்பீங்க. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்ட படங்கள் இதெல்லாம். இதையும் தாண்டி அந்த படங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம கொடுமை செஞ்சுருப்பாங்க, இப்படிலாமா நடந்திருக்கும் அப்படின்ட்டு. வாச்சாத்தி வன்கொடுமை 30 ஆண்டு காலமா ஒரு வன்கொடுமைக்காக நீதி கேட்டு போராடிய மக்களின் வரலாறு. எதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இதுக்கெலாம் ரிவ்யூ பண்ணியோ ப்ரொமோஷன் பண்ணியோ வீடியோ பேசினதில்லை. எதுக்காண்டி நான் இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பேசி வீடியோ போகிறேன்னா, இப்போதைக்கு நான் பார்த்து எந்த ஒரு மூவி ரிவ்யூஸும் சரி, வெளிநாட்டில் ஹாலிவுட்டில் வந்த டாக்குமெண்ட்ரி, ஹிந்தியில் வந்த டாக்குமெண்ட்ரி, கேரளாவில் வந்த டாக்குமெண்ட்ரி கூட ரிவ்யூ பண்ணி அதை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பற்றி யாருமே பேசி வீடியோ போடலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, 1992 ஜூன் மாதம் தமிழகத்தில் மனிதத்தை உலுக்கிய ஒரு வன்கொடுமை தான் வாச்சாத்தி வன்கொடுமை. தயவு செஞ்சு எல்லாரும் அந்த யூடியூப் சேனலை போய் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். 30 வருஷமாக அந்த மக்களுக்காக நின்று அவங்களோட நின்று போராடிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகும். நிறைய பேர் நினைப்பீங்க, ஒரு டாக்குமெண்ட்ரினாலே ஸ்லோவாக போவோம். அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனலாகி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அந்த ஒரு டாக்குமெண்ட்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஏன் அவ்வளோ ஹைப் பண்ணுற அப்படியா இருக்க மாட்டா? கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், புரியும். ஏன்னா நம்ம கண்மூடித்தனமாக நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருமே நமக்கு வந்து நிற்க போகிறதில்ல. இப்போ நமக்கு நின்ன மக்களோட வரலாறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். இப்போ அந்த மக்கள்லாம் பேசும்போது அவங்க நிறைய இது எமோஷனலாக சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. மக்கள் பேசும்போதும் சொல்லுவாங்க, அந்த ஊருக்குள்ளே ஆள் வந்துட்டாலே எங்களுக்கு வந்து நம்மளை கொடுமை பண்ண வராங்க, அந்த அதிகாரிகள் வராங்கன்னு பயம் இருக்கும். அப்போ அவங்களுக்காக போராட மக்கள் வரும்போது அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வச்ச ஒரே ஒரு அடையாளம் செங்கோடி. ஒரு செங்கோடியே நீ வந்தா இவங்க நமக்காண்டி நிற்க போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வரும். கடைசி வரைக்கும் எங்கள் மக்களுக்கு கடைசி நம்பிக்கையாக இருந்தது அந்த செங்கோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட், சிபிஎம்ஐ, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்கள்னாலே உண்டியல் குலுக்கிகள் மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் உண்டு. அந்த வாச்சாத்தி வன்கொடுமை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இவங்க உண்டியல் குலுக்கிய அந்த காசுகள் எல்லாம் யாருக்காக போச்சு? சொந்தமாக பங்களா வாங்கியோ யாரும் இங்கே செட்டில் ஆகிறதுக்காண்டியெல்லாம் நிதி கேட்கல. 30 வருஷம் கழிச்சு அந்த போராட்டத்துக்கு நீதி கிடைச்சி, இப்போ அதெல்லாம் அந்த 1992 நடந்த அந்த வன்கொடுமை இப்போ 45 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒன்றுனா அந்த இடத்துல ஒரு செங்கோடி போய் நிற்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் பேசுவாங்க. நான் சொல்லலை, அந்த மக்கள் சொல்லுவாங்க. பாருங்க, முடிஞ்சா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி முடிஞ்சாங்கிறத தாண்டி கண்டிப்பாக எல்லா மக்களும் பார்க்கணும். தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் தெரிய வரல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்குமே அந்த இதை பற்றி தெரியல. வாச்சாத்தி வன்கொடுமை நடந்திருக்கும் தெரியும். இவ்வளோ தூரம் மக்கள் கொடுமை அனுபவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்து எனக்கு தெரிய வந்துச்சு. அதையும் தாண்டி இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது நான் யாருக்கும் எதிராகவோ எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ பேசலை. ஒரு அமைச்சர் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அவர் வந்து அதுக்காக போராடினவங்களை கொலை முயற்சியெல்லாம் செய்யதான் அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கும். அது வந்து உண்மையான நடந்த சம்பவங்கள் தான். கண்மூடித்தனமாக இதை பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுனாலும் சரி, அதுக்காக குரல் கொடுக்கனாலும் சரி, தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக அவரை போய் சப்போர்ட் பண்ணி, அதெல்லாம் இல்லை இப்போ தெரிஞ்சிட்டாரு, நீங்கள் அதை பற்றி அவருக்கு நீங்கள் அகைன்ஸ்டாகவும் பேச வேண்டியது, சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. அதுவும் இந்த குங்குமையில் நடந்த விஷயங்களுக்கு அப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்மூடித்தனமாக யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வாச்சாத்தி அப்படிங்கிற டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் செங்கோடி வந்து நிற்குங்கிற நம்பிக்கை கொடுத்த ஒரு நீதி கிடைச்ச விஷயம்தான் வாச்சாத்தி வன்கொடுமை. நன்றி, வணக்கம்.